ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ என் மேலே வச்சிருக்க பக்தி உண்மைன்னு தெரிஞ்சதால தான் இந்த வார்த்தைகளையே நான் பயன்படுத்தினேன். ஏன்னா இதை நீ கேட்கும்போது தான் உன் வாழ்க்கையில் சில மாற்றங்களை என்னால் கொண்டு வர முடியும். வாழ்க்கை மாறணும்னா நீயும் மனசளவில் மாறணும் அல்லவா? என் மேலே உண்மையான பக்தியும் பாசமும் வச்சிருக்க என் அன்பு பிள்ளையான உனக்காகவே சில மாற்றங்களை செஞ்சு கொடுத்து உனக்கு விருப்பப்பட்டது எல்லாமே உன்னிடமே வந்து சேரும்படி செய்ய போகிறேன். அது வரைக்கும் உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காம வாழ்க்கையை கடந்து போக கற்றுக்கோ. உன்னை குறை சொல்கிறவங்க யாரும் இந்த உலகத்தில் உத்தமர்களோ யோக்கியர்களோ ஒழுக்கமானவங்களோ கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு யார் என்ன சொன்னாலும் அதை பெருசாக எடுத்துக்க வேணாம். ஒரு சிலர் இருப்பாங்க, உனக்கு பிடிச்சதையே பேசி அதை தான் அவர்களுக்கும் பிடிக்கும்ன்றது போல பேசி அதன் மூலமாக அவங்க காரியத்தை சாதிக்கணும்னு நினச்சி உன் கூடவே இருந்து நீ சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் ஆமான்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஆமா சாமி போட்டு கூடவே இருந்து குழிப்பறிப்பவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக நடந்துக்கணும். இது உனக்கான நல்லது நடக்க வேண்டிய காலம். இந்த காலத்தில் உனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை நீ தவற விட்டுட்டு இன்னொருவர் நல்லா வாழும்படியும் நீ வீழும்படியும் அலட்சியமாக இருந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போது உன்னை தேடி பேச வந்திருக்கேன். ஒருத்தர் உன்னை பற்றி அதிகமாக விமர்சனம் செய்கிறாங்கன்னா ஏதோ ஒரு வகையில் நீ தனித்துவமாக இருக்கிறதாலையும் தனித்திறமையோடு இருக்கிறதாலையும் அவங்கள விட நீ நல்லா வந்துடுவியோன்னு பயந்து தான் உன்னை பற்றி விமர்சனம் செய்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. ஒருத்தன் உன்னை பற்றி குறை சொல்கிறானா ஒன்று உன்னை பார்த்து பயப்படணும், அப்படி இல்லாட்டி உன்னை பார்த்து பொறாமப்படுறான்னு அர்த்தம். எப்போவுமே உன்னுடைய பலத்தை பார்த்து பயந்து போனவங்க தான் உன்னை விட அவங்க கீழே போயிடுவாங்களோ நினச்சிக்கிட்டு எதையாவது சொல்லி உன்னை மட்டம் தட்ட பார்ப்பாங்க. உன் பலவீனம் என்னங்கிறத தெரிஞ்சுக்க ஆவலோட தான் அவங்க எல்லா வேலைகளையும் செய்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு யாராவது உன்னை பலவீனப்படுத்த நினச்சா இன்னுமே உன் பலத்தை நீ அதிகப்படுத்து. அமைதியாக மனிதர்களை விட்டு விலகி எல்லா விஷயங்களையும் நீ கவனிப்பதுங்கிறது 1000 வார்த்தைகளுக்கு சமம் என் செல்லமே. அமைதியாக இருக்கும்போது மட்டும்தான் உன்னை சுற்றி என்ன நடக்குது, ஒவ்வொருத்தரும் என்னென்ன செய்கிறாங்கன்றத உன்னால் நல்லா உத்து கவனிக்க முடியும். பேசிக்கிட்டே இருந்தீனா பெரும்பான்மையான நேரங்களும் உன்னுடைய ஆற்றலும் கூட வீணாதான் போகுமே தவிர பல விஷயங்களை கவனக்குறைவாக கவனச்சிதறலோடு நீ விட்டுருவ. அதனால தான் அமைதியாக இருக்க சொல்கிறேன். ஆசைக்கும் அன்புக்கும் அடிமையாக வேண்டாம். ஏன்னா அடுத்தவங்க மேலே அதிகமாக அன்பு வச்சாலும் ஆசை காட்டினாலும் அது ரெண்டுமே உன்னை அடிமையாக்கிடுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. எப்போவுமே உன்னை நீ மாற்றிக்கிறதுக்கும் உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை மாற்றி யோசிக்கவும் தயாராக இருக்கணும். உன் வாழ்க்கையில் நான் ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்க தான் போகிறேன். எதிரியும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போவான், துரோகியும் உன்னை விட்டே ஓடி போவான் என் செல்லமே. வாழ்க்கையில் நேரமே இல்லைன்றது ஒரு வார்த்தையே கிடையாது. நீ மனசு வச்சினா உன்னால் எல்லா விஷயங்களையும் செஞ்சு முடிச்சுட்டு சும்மாவும் உட்கார முடியும். ஆம் என் செல்லமே, 24 மணி நேரத்தில் நீ தூங்கக்கூடிய நேரம் தவிர இன்னுமே உனக்கு நிறைய நேரம் இருக்குது. ஆனால் நீ தான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை முதல்ல செய்யாமல் தேவையற்ற விஷயங்களை செஞ்சுட்டு தேவையான விஷயங்களை செய்வதற்கு நேரம் இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருக்க. வாழ்க்கை எப்போதுமே நேரத்தை தீர்மானிக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நேரத்தை வீணாக்காமல் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்ய பழகு. நீ எவ்வளவு முயற்சி செஞ்சோம் சில விஷயங்களை மாற்ற முடியலைன்னு தெரியும் போது சரி அது பாட்டுக்கு இருக்கட்டும்னு அதை இயல்பாக ஏற்றுக்கிட்டு கடந்து போகிறதுக்கு பெயர்தான் பக்குவம். அது உன் கூடவே இருக்கிற பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி அல்லது உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களாக இருந்தாலும் சரி, சில விஷயங்களை மாற்ற முடியாதுன்னு தெரியும் போது அதை அப்படியே விட்டுட்டாலே காலப்போக்கில் அது மறைஞ்சு போயிடும் என் செல்லமே. மனசுக்குள்ள நெஞ்சத்தில் வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு பொய்யா உன்கிட்ட கொஞ்சி பேசக்கூடிய போலி உறவுகள் விஷத்துக்கு சமம்தான். உன் கூடவே உனக்கு உடன்பிறப்பாக அப்படி இல்லைனாலும் உன் துணை மூலமாக வந்த உறவுகள் அப்படி இருக்கதானே செய்கிறாங்க. பேசும்போது பாலா தேனா ஒழுகி பேசினாலும் மனசுக்குள்ள எப்பவுமே உன்னை மட்டம் தட்டவும்
உன்னை எப்படியாவது கீழே தள்ளி விடணும், உன்னை தோக்கடிக்கணும், உன்னை விட அவங்க நல்லா வாழ்ந்து காட்டணுன்ற எண்ணம் தான் அவர்களுக்குள்ள அதிகமாக இருக்கு. நீ இப்போ நிம்மதியாக வாழ முடியாததுக்கு காரணமே நீ நல்லவனாக இருக்கிறதால தான். ஆனால் நல்ல பிள்ளையாகிய நீ இதுக்காக சோர்ந்து போய் தப்பான வழியில் போகணும், தப்பான விஷயங்களை செய்யணும்னு அவசியம் இல்லை. தப்பு செய்கிறவங்க எல்லாருக்குமே அதற்குரிய தண்டனையை நான் கொடுத்தே தீருவேன். உன் வாழ்க்கையில் சில பேரை மறந்துடு, சில பேரை மன்னிச்சு விட்டுடு, சில பேரை கண்டும் காணாமல் கடந்து போயிடு, சில பேரை வாழ்க்கையிலிருந்து வெறுத்து தூக்கி போட்டுடு. இதை மட்டும் நீ சரியாக செஞ்சிட்டினா வாழ்க்கை உனக்கு சுமையாக இருக்காது என் செல்லமே. அதை விட்டுட்டு தப்பு செஞ்சவனையும் ஏமாத்தினவனையும் துரோகம் செஞ்சவனையும் உன்னை திட்டினவனையும் உன்கிட்ட சண்டை போட்டவனையும் உன்னை குறை சொன்னவங்க நீ எல்லாத்தையும் மனசில் தூக்கி தூக்கி சுமந்தினா எப்படி உன்னால் பாரம் சுமக்க முடியும்? அதனால தான் தேவையற்றவர்களையும் அவர்களுடைய தேவையற்ற செயல்களையும் தூக்கி போட்டுட்டு என்ன செய்யணுமோ அதற்குரிய வேலையை பார்க்க சொல்கிறேன். எவ்வளவு கோபம் வந்தாலும் பொறுமை இழக்காதே. அவசரப்பட்டு வேக வேகமாக வார்த்தைகளை விட்டுறாத. கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்காதே என் செல்லமே. உன் கூட பழகிறவங்களை பாதியில் விட்டு விலகக்கூடாது. அதுவே வேறு யாராவது உன்னை விட்டு பாதியில் விலகி போனாங்கன்னா நீ மறுபடியும் அவர்களை தேடி போக வேண்டாம். நேரமும் வாய்ப்புகளும் எல்லாருக்குமே நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் சரியாக முயற்சி செஞ்சு வேலை செய்கிறவங்க அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு தான் நினச்சதை அடைஞ்சிடுறாங்க. எவன் ஒருத்தர் சரியாக நேரத்தையும் காலத்தையும் பயன்படுத்தலையோ அவன்தான் வாய்ப்புகளை தவற விட்டுட்டு வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. உன்னுடைய பேச்சாலும் செயலாலும் நீ பொறுமையாக நிதானமாக எல்லா விஷயங்களையும் செய்யும்போது நிச்சயமாக உன்னால் ஜெயிக்க முடியும். எல்லா விஷயங்களையும் சரியான முடிவை துணிவாக தைரியமாக எடுக்க பழகு. எப்போ ஒரு விஷயத்தில் உனக்கு சரியான முடிவை எடுக்க முடியலையோ அது காரணம் பயமாக இருக்கலாம், இல்லாட்டி பண கஷ்டமாக இருக்கலாம். பயந்தோ அல்லது பண பிரச்சனை வந்துடுமோன்னு யோசிச்சோ முடிவெடுக்க குழம்பிக்கிட்டே இருக்காத. நீ எப்போதும் இந்த சாயப்பாவின் பிள்ளை அல்லவா? எதிலுமே யாருக்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ எந்த முடிவை எடுத்தாலும் அது நல்லபடியாக நிம்மதியாகத்தான் முடியும். ஏன்னா உனக்கு துணையாக இருந்து நீ நினச்சதை முடிச்சு கொடுக்க போகிறது இந்த சாயப்பா நான் தான். எப்போவுமே நீ நீயாக இரு. உன்னை பிடிச்சவங்க உன் கூட இருக்கட்டும், உன்னை பிடிக்காதவங்க உன்னை விட்டு விலகி போகட்டும் என் செல்லமே. நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அதுக்காக நான் உனக்கு மந்திரம் கற்றுத்தர போகிறதில்ல. மந்திரத்தை விட மறதிகள் தான் வாழ்க்கைக்கு அவசியமானது. தேவையற்ற விஷயங்களை மறந்துட்டாலே வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. ஒரு மனிதன் நேரத்தை வீணாக்குறானா அவனுக்கு வாழ்க்கையின் மதிப்பு தெரியலன்னு தான் அர்த்தம். எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நீ நேரங்காலத்தை வீணாக்காம சரியாக பயன்படுத்திக்கிட்டீன்னா எப்படியாவது நான் உன்னை முன்னுக்கு கொண்டு வந்துடுவேன். நீ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, உன் உழைப்பையும் முயற்சியையும் நீ தொடர்ந்து செய்யும்போது நீ நினச்சதெல்லாம் நிச்சயப்படியாக நல்லபடியாக நடந்தே தீரும். நீ ஆசைப்பட்டதையும் இந்த சாயப்பா உன் கைகளில் உனக்கானதாக உன்வசமே கொண்டு வந்து ஒப்படைப்பேன். இனி எல்லாமே உன் இஷ்டப்படியே நடக்க போகுது.